ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். சங்க காலத்தை எப்படி அழைத்தார்கள், ஏன் சங்க காலம் என்று அழைக்கப்பட்டது, அந்த காலம் அதனுடைய வரையறை என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். அதற்கு பின்பு உள்ள காலத்தை எப்படி அழைத்தார்கள் என்று தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சங்கம் மருவிய காலம் அல்லது இருண்ட காலம் என்று சிலர் சொன்னார்கள். இதை இருண்ட காலம் என்று சொல்லலாமா, மருவிய காலம் என்பதுதான் சரியா என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த காலத்திலே தான் தமிழிலே நிறைய இலக்கியங்கள் புதிதாக தோன்ற துவங்கின. அதாவது ஏற்கனவே உள்ள இலக்கியங்களுக்கு மாற்றாக ஒரு மருவிய இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த புதிய இலக்கியங்கள் இங்கே தோன்றியது. அதனால் அந்த பழைய இலக்கியங்களிலே தமிழனுடைய வாழ்வியல், அந்த உணவு முறை இதையெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த புதிதாக தோன்றிய இந்த இலக்கியங்களிலே அந்த உணவை எப்படி சாப்பிடுவது, இந்த உடலுக்கு ஏதாவது நோய் வந்தால் என்ன செய்வது, எப்படி இந்த சிறந்த முறையிலே வாழ்க்கையை நடத்துவது என்பது போன்ற அந்த அறநூல்களெல்லாம் இந்த காலத்திலே தான் தோன்றியது. ஆக கொஞ்சம் மாற்றி சொல்லப்பட்டதால் இங்கே அதை மருவி வந்தது என்று அங்கே சொல்லுவார்கள். ஆக அந்த நிலையிலே தான் அதை சங்கம் மருவிய காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்திலே தான் களப்பிரர்கள் ஆண்ட இந்த காலம். இந்த காலத்திலே தான் காப்பிய இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை தோன்றிய காலம் இந்த காலம். அதற்கு பிறகு நீதி நூல்களான திருக்குறள், நாலடியார், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவியல் 40 என்ற நிறைய நூல்கள், இந்த தமிழ் நூல்களிலே நிறைய அறநூல்கள் எல்லாம் தோன்றியது இந்த காலத்திலே தான். ஆக இப்படிப்பட்ட காலத்தை இருண்ட காலம் என்று எப்படி சொல்லுவது? ஆக இதை இலக்கியவாதிகள் சங்கம் மருவிய காலம், அதாவது இலக்கியங்கள் அந்த பழைய இலக்கியங்களிலிருந்து புதிய கருத்துக்களை சொன்ன ஒரு மாற்றாக இங்கே இருந்ததால் அதை மருவி வந்தது என்று சொல்லி அதை சங்கம் மருவிய காலம் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு சரியான செயல். ஆனால் இருண்ட காலம் என்பது யார் அதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சொல்லலாம் என்று சொன்னால் அந்த சமயவாதிகள், மதவாதிகள் அங்கே அவர்கள் அதை சொல்லி பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த ஏற்கனவே சமணமும் சைவமும் வைணவமும் தலைத்திருந்த அந்த காலம். அதற்கு பிறகு இங்கே களப்பிரர்கள் இங்கே வந்ததற்கு பிறகு வைணவமும் பௌத்தமும் இந்த சைவம் அழிந்து வைணவம் மறைந்து அது குறுகி இங்கே தலைத்த புத்தமும் சமணமும் தலைத்த காரணத்தால் அவர்கள் அங்கே அவர்களுக்கு இருண்ட காலம் என்று சொல்லலாம். ஆக இந்த காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லாது அதை சங்கம் மருவிய காலம் என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் நிறைய இலக்கியங்கள் தமிழிலே தோன்றிய காலம் இந்த காலம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.